எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். போன வீடியோ நான் எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணி போட்டிருந்தேன். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம எம்சிக்யூ 5 5வது எம்சிக்யூ பார்ப்போம். பேப்பரை கொஞ்சம் எல்லோரும் கையில் வச்சுக்கொள்ளுங்க. இருந்தாலும் நான் வீடியோ கீழே போடுவேன். இந்த கேள்வி பாருங்கள், புரதங்களின் நாட்பகுதியான கட்டமைப்பு. ஓகே, புரதங்களோட நாட்பகுதியான கட்டமைப்பு பற்றி இந்த கேள்வி இருக்கிறதால நான் ஒருக்கா அதை லைட்டாக விளக்கப்படுத்திட்டு கூற்று கீழே போவோம். இப்போ பாருங்கள், நான் இதில் கேட்கிறேன். இதுதான் நாட்புடையான கட்டமைப்பு புரதங்களோட. உங்களுக்கு தெரியும், புரதங்கள் அதனுடைய 4 கட்டமைப்புகளை கொண்டிக்குது. முதலான கட்டமைப்பு, துணையான, புடையான, நாட்பகுதியான கட்டமைப்புன்னு 4. இதில் 4வது தான் என்னது? இந்த நாட்புடையான கட்டமைப்பு. நாட்புடையான கட்டமைப்புன்னு சொல்கிறது ஒரு தொழிற்பாட்டு புரதம். ஒரு தொழிற்பாடுடைய புரதம் உருவாகிறதுக்கு இந்த நாட்புடையான கட்டமைப்புன்னு சொல்கிறது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றா? இந்த கட்டமைப்பில் 2 மினிமம் 2 இல்லாட்டி 2க்கு மேற்பட்ட புரத உப அலகுகளால் ஆக்கப்பட்டிருக்கணும். அப்போ அந்த உப அலகுகளால் ஆக்கப்பட்டிருக்கும் ஒரு திரட்சி பங்கெடுக்கும்னு சொல்லலாம். திரட்சின்னு சொல்கிற வார்த்தை மிக முக்கியம். ஆகவே நான் அந்த படத்தில் கீரிக்கிறது அதனுடைய உப அலகு, புரத உப அலகுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கலை இது ஒரு புரத உப அலகு, இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று, இது 4 கீரிக்கணும். ஆகவே நம்ம சொல்கிறோம் மினிமம் 2 அல்லது 2க்கு மேற்பட்ட இவ்வாறு உபாலைகளை கொண்டிருக்கணும். இதில் பேரை பாருங்க, ஆல்ஃபா, பீட்டா ஆல்ஃபான்னு கொடுத்திருக்கும். ஆகவே இதுக்கு அப்படித்தான் பேர் கொடுத்திக்கிறாங்க. சரி, ஏன் எதுக்குலாம் நம்மளுக்கு தெரியாது. ஆகவே இப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே இது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட புரத உபாலைகள் திரட்சி அடைஞ்சிருக்கு. பாருங்க, 1க்குள்ள 1 திரட்சி அடைஞ்சிருக்கு. இப்படி வரும்போது தான் ஒரு தொழிற்பாட்டு புரதம் உருவாகும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது, இந்த புரதத்துக்கு உதாரணங்கள் என்னன்னு தெரியணும். 2 தான். 1 ஹீமோகுளோபின், அடுத்தது கொலாஜன். 4 கட்டமைப்புக்குமே ஒவ்வொன்றுக்கும் 2 மினிமம் 2 தான் தரப்பட்டிக்கு. அதை தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ ஹீமோகுளோபின், கொலாஜன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். வேறு அடுத்து ஒவ்வொரு கட்டமைப்பும் என்னென்ன இடைத்தொடர்புகள், என்னென்ன இந்த இடைவினை புரியறதுக்கான என்னென்ன பிணைப்புகளை கொண்டிருக்குன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. 2 வகையான பிணைப்புகள். என்ன பிணைப்புன்னு சொல்லல, பட் ஒன்று மூலக்கூற்றுக்கு உள்ளான ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் உள்ளுக்குள்ளேயே ஒரு பிணைப்பு. இது எங்க கேள்விப்பட்டிருக்கிறோம்? அதாவது துணையான இல்லை, புடையான கட்டமைப்புல, புடையான புரத கட்டமைப்பில் தெரியும். மூலக்கூற்றுக்கு உள்ளான இது கொண்டிருக்கு இடைத்தொடர்புகள். அடுத்து மூலக்கூற்று இடை. மூலக்கூற்றுக்கு உள்ளேயும் சரி, 2 மூலக்கூறுகளுக்கு இடையும் சரி இந்த பிணைப்புகளை அது உருவாக்குது. என்ன பிணைப்புன்னு உங்களுக்கு ஸ்பெஷலாக சொல்லப்படையில. ஆகவே இதுதான் நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. சும்மா ஷார்ட்டாக தெரியணும். ஒவ்வொரு உபாலைகள் உதாரணங்கள் 2 எந்த வகையான பிணைப்புகளை கொண்டிருக்கு. ஆகவே பாருங்க, ஸ்ட்ரைட்டாக நம்ம கூற்றுக்குள்ள போவோம். பாருங்க போல, முதலாவது ஆன்சர் மூலக்கூற்று இடைத்தொடர்புகளை மட்டும் கொண்டது. அதில் பாருங்க, இது படிச்சு இதை ஷார்ட்டாக தெரிஞ்சாலே போதும். இது முதலாவது கூற்று பிளாண்டு. ஏன்னா மூலக்கூற்று இடை அண்ட் மூலக்கூற்றுக்கு உள்ள 2 தொடர்புகளும் கொண்டிருக்குது. அந்த மட்டும்னு சொன்ன வார்த்தையால் இந்த கூற்று பிழைச்சிட்டு. அடுத்தது பாருங்க, உருவாவதில் பல்பெப்டைட் சங்கிலி 1 சம்மந்தப்படும். ஓகே பிள்ளைகள், இந்த உபாலகு புரத உபாலகுன்னு சொன்னது நம்ம என்னன்னு சொன்னால் ஒரு பல்பெப்டைட் சங்கிலியை தான் சொல்கிறோம். பல்பெப்டைட் சங்கிலி தெரியும் தானே? முதலான கட்டமைப்பு ஒரு தனித்த பல்பெப்டைட் சங்கிலி. இவ்வாறான ஒவ்வொரு சங்கிலிகள் இணைஞ்சை தான் இந்த உபாலகு. இதுவும் எல்லாமே ஒரு பல்பெப்டைட் சங்கிலிகள். ஆகவே இதை தான் நம்ம ஆல்ஃபா புரத அலகு, பீட்டான்னு பேர் குறிப்பிட்டு சொல்கிறோம்.
ஆகவே உருவாவதில் பல்பெப்டைட் சங்கிலி ஒன்று சம்பந்தப்படும். இல்லை பிள்ளைகள் சொல்லியாச்சு, 2 அல்லது 2க்கு மேற்பட்டதாக இருக்கணும். 2 அல்லது 2க்கு மேற்பட்ட புரத உப அலகுகள். இதுக்கு ஈக்குவலான வார்த்தை தானே இது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பல்பெப்டைட் சங்கிலிகள் இதை கொண்டிருக்கணும். ஆகவே இந்த கூற்று இதை தெளிவாக விளங்கின பிள்ளைகளுக்கு உப அலகுன்னு என்னத்தை மீன் பண்ணுறாங்கன்னு விளங்கின பிள்ளைக்கு இந்த கூற்று உடனே விளங்கும். பிள்ளை 1 இல்லை, மினிமம் 2 இருக்கணும். சரியா? அடுத்தது இயற்கை அகற்றலால் பாதிக்கப்படுவதில்லை. ஓகே, இயற்கை அகற்றல் பற்றி ஸ்பெஷலாக வந்து சொல்லப்படையில் அந்த அதை பற்றின ஒரு தனிப்பட்ட நோட்ஸ் வந்து இது யார் யார் இயற்கை அகற்றப்படும் படாதுன்னு சொல்லப்படல. ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும் என்னடா, முதலான கட்டமைப்பு மட்டும்தான் வந்து இயற்கை அகற்றலுக்கு உட்படுறது இல்லை, மீது எல்லாமே இயற்கை அகற்றலுக்கு உட்படும். அது என்ன இயற்கை அகற்றல்? அது இந்த கேள்வியில் சம்மந்தப்பட்ட சொல்கிறேன். அதாவது என்னது இயற்கை அகற்றல்னு சொல்கிறது வலிமை குறைந்த பிணைப்புகளுக்கு தானே. வலிமை குறைந்த பிணைப்புகள் இடைத்தொடர்புகள் வந்து சில முகவர்களால் பாதிக்கப்படும். யார் யாருன்னு நோமலாக தெரியும். யார்? வன்காரங்கள், வன் அமிலங்கள், உயர் சிறுகுடி உப்பு, அது மாதிரி சேதன கரைப்பான்கள், துப்புரவாக்கிகள், இப்படி 4 விஷயம் இருக்குது. அது வந்து ஒரு கேள்வியில் வரும்போது இது ஸ்பெஷலாக பார்ப்போம். ஆகவே இது இயற்கை அகற்றல் பாதிக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறேன். சில முதலான கட்டமைப்பு மட்டும்தான் பாதிக்கப்படுறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்தது 4வது அல்ஃபா பீட்டா உஃப அலகுகள் உடையது. தெளிவாக அந்த படத்திலே குறிப்பிட்டிருக்கோம். அல்ஃபா உஃப அலகு, பீட்டா உஃப அலகு அவை இவ்வாறு கொண்டிருக்குது. 4வது கூற்றும் சரியானது கூற்றும். 5வது கொழுப்பமிலங்களின் கொண்டு செல்லலில் பயன்படுத்தப்படும். இது ஒரு ஆழமான கூற்று. புரதங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம சொல்கிற ஒரு விஷயம் தான் வந்து என்னது, தொழில் பற்றி பார்க்கணும். ஒரு நிமிஷம் பிள்ளைகள். ஓகே போல பாருங்கள். இப்போ 5வது என்ன, இப்போ இதில் புரதங்களோட தொழில்கள் பற்றி தெரியணும். புரதங்களோட தொழில்கள் நிறைய பார்க்குறோம். ஒவ்வொரு தொழில்கள் ஊக்கிக்குரிய புரதமாக தொழிற்படுற கொண்டு செல்லல் புரதம், சேமிப்பு புரதம், இயக்கத்திற்குரிய புரதம், இப்படின்னு நிறைய வகை பார்க்குறேன். எல்லாத்துக்குமே உதாரணம் இருக்குது. ஒவ்வொரு புரதம் அந்த உதாரணத்துக்குமே அதனுடைய தொழில்கள் இருக்குது. அவை அது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதில் வந்து கொண்டு செல்லல் பற்றி இருக்குது. அப்போ நான் அதை டிஸ்கஸ் பண்ணுறேன். கொண்டு செல்லல் புரதமாக தொழிற்படுறது 2 பேர் தான் நம்மளோட தியரியில் இதில் தரப்பட்டது. ஒன்று யார்? ஒன்று ஹீமோக்ளோபின். இந்தாக்கி இவர் தான் கொண்டு செல்லல் புரதம் தான். இவர் வரும் கொண்டு செல்லல் புரதம். இவர் என்னத்தை கொண்டு செல்றாரு? O2 CO2 இது 2யுமே அவர் கொண்டு செல்லல் புரதமாக 2யுமே கொண்டு செல்றதால இவர் ஒரு கொண்டு செல்லல் புரதம். அடுத்தது இன்னொரு மிக முக்கியமான தான் யாரு? நீர்ப்பாய அல்புமின். நீர்ப்பாய அல்புமின் இவர் யாரை கொண்டு செல்றாரு? இவர் தான் இந்த கொழுப்பமிலங்களை கொண்டு செல்றது. ஆகவே கொழுப்பமிலங்களின் கொண்டு செல்லல பயன்படுத்தப்படும் என்று சொன்னது யாருன்றது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரியணும். என்ன யாரு? ஓகே, அல்புமின். யாரு? நீர்ப்பாய அல்புமின். இப்போ உங்களுடைய கேள்வி தோணும், இது ஒரு நாட்புடையான புரத கட்டமைப்பா? இது ஒரு நாட்புடையான கட்டமைப்பா? இப்போ பாருங்க பிள்ளைகள், இதனுடைய பேரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அல்புமின், இது ஒரு அல்புமின். நல்லா தெரியும் பிள்ளைகள், அல்புமின்னு சொல்கிறது இது ஒரு புடையான கட்டமைப்பு. சரியா? துணையான அல்ல, புடையான கட்டமைப்பில் 3 உதாரணங்கள்: அநேகமான நொதியங்கள், மயோகுளோபின், அல்புமின். ஆகவே இது ஒரு நீர்ப்பாய அல்புமின். ஆகவே இது வந்து யாரு? இது ஒரு புடையான கட்டமைப்பு. சரியா பிள்ளைகள்? புதிய விஷயம் என்ன நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சரி, இந்த பேரை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆகவே நம்மளுக்கு கேள்வி நாட்பகுதியான கட்டமைப்பு. ஆகவே அதனால தான் இந்த கூற்று பிழைக்குது. ஓகே, நம்ம அடுத்தது 6வது கொஸ்டினுக்கு போவோம். ஓகே, நம்ம இப்போ 6வது கேள்விக்கு போவோம். 6வது கேள்வி பாருங்கள், நியூக்ளிக் அமிலங்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, கேள்வி கேட்டிக்கிறாங்க. ஆகவே நியூக்ளிக் அமிலங்கள் பற்றி லைட்டான ஒரு இதை பார்த்துட்டு நம்ம கூற்றுக்குள்ளே போவோம். இப்போ நியூக்ளிக் அமிலங்கள் இது வந்து என்னது? இது ஒரு பல்பகுதியம் தான் நியூக்ளிக் அமிலம். இதனுடைய ஒரு பகுதியம் என்ன தெரியும்? அதுதான் நியூக்ளியோடைடு.
நியூக்ளியோடைட் தான் வந்து என்னது ஒரு பாத்து. இதனுடைய இது நிறைய அதுலேயுமே என்ன சொல்கிறோம்னா நேரிய பல்பாத்துக்கள். நியூக்ளியோடைட் வந்து இப்படி ஒரு இது நியூக்ளியோடைட்னு சொன்னால் ஒரு நேராக தான் இருக்கும். இது ஒரு நாளும் ஒரு கிளையை எப்படி கொண்டிருக்காது, சரியா? இது ஒரு நேரியது. நியூக்ளியோடைடுகள் பல இணைஞ்சு தான் நியூக்ளிக் அமிலம் வருது. அதுவும் நேரிய பல்பாத்துக்களாக இருக்கும். வேறு என்ன தெரியணும்? இதனுடைய மூலக சேர்மானம். மூலக சேர்மானம் வந்து என்னது? CHONP. இந்த இதுதான் மூலக சேர்மானம். இது தெரியணும். ஒவ்வொரு பிரதான சேதன சேர்வைகளுக்கும் உடைய மூலக சேர்மானம் உங்களுக்கு தெரியணும், சரியா? வேற என்னது? நியூக்ளிக் அமிலங்கள் வந்து என்னது 2 வகையாக பிரியுதுன்னு. அதாவது DNA RNA 2ஆக பிரியுது. ஏன் அது பிரியுது? இந்த பென்டோஸ் இது பாருங்க, இது ஒரு நியூக்ளியோடைட், இது ஒரு பென்டோஸ் வெல்லம். இதுக்குள்ள வந்து ஒன்று ரைபோஸ் இருக்கலாம் அல்லது டியாக்சி ரைபோஸ் இருக்கலாம். இதனுடைய வகையில் அடிப்படையில் இதனுடைய இதில் பென்டோஸ் வெல்லத்தில் காணப்படுற இந்த ஒரு சர்க்கரைடு அடிப்படையில் தான் வந்து என்னது DNA RNA 2 வகை வருது. நோவா தெரியும். ரைபோஸ் வந்தால் RNA, டியாக்சி ரைபோஸ் வந்தால் DNA. ஓகே, இது தெரியணும். அப்போ இது பென்டோஸ் வெல்லம், இது பாஸ்பேட் கூட்டம். பாஸ்பேட் கூட்டம் நம்மளால் இது மாதிரி தெரிஞ்சால் போதும். பாஸ்பேட் கூட்டம் பற்றி தெரியணும். இன்னொன்று அமிலத்தன்மையை, இந்த நியூக்ளியோடைடுக்கு அமிலத்தன்மையை வழங்கும். அதுவுமே முக்கியமான விஷயம். அமிலத்தன்மையை வழங்குறது இந்த பாஸ்பேட் கூட்டமாக இருக்கும். அடுத்தது நைட்ரஜன் மூலம். இதுவுமே வந்து DNA RNAல மாற்றத்தில் பங்கு வகிக்குது. எப்படி? என்னென்ன நைட்ரஜன் மூலங்கள் இருக்கு? நோமலா ஒரு எழுத்துல குறிப்பிட்டாலே போதும். ஃபர்ஸ்ட் எழுத்துல அடினின், தைமின், யுராசில், சைட்டோசின், குவானின் இப்படின்னு இருக்கு. இதில் இந்த ரெண்டும் தான் வந்து என்னது DNA RNAக்கு டிஃப்ரெண்ட்டாக போதும். மீதி எல்லாமே DNA RNAக்கு பொதுவானது. தைமின் இருந்தால் இதெல்லாமே சேர்த்து டிஎன்ஏடும் யுராசில், தைமினுக்கு பதிலாக யுராசில் RNAல இருக்கும். ஓகே, இவ்வளோ நார்மலாக ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், கூற்றுவின் படி நான் சொல்லித்தரேன். முதலாவது கூற்று, நியூக்ளிக் அமிலங்கள் CHONP ஆகிய மூலகங்களை கொண்டிருக்குது. சின்னு சொல்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பேட் மூலகங்கள் கொண்டிருக்குது. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு இது நார்மலாக தெரிஞ்சாலே ஆன்சர் போட்டுட்டு போயிடலாம். மீதி கூட உங்களுக்கு மீதி ஆன்சர்ஸு கூட நீங்கள் வாசிக்க தேவையில்லை. அடுத்தது இப்போ டிஸ்கஷன் தானே நம்ம பார்ப்போம். ரெண்டாவது, இவை நியூக்ளியோசைடுகளின் பல்பகுதியங்களாகும். ஓகே, அது என்ன? இதில் வந்து எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நியூக்ளியோசைடுக்கு பதிலாக நம்ம நியூக்ளியோசைடை விட நியூக்ளியோடைடுன்னு தான் நம்ம வாசிப்போம். நம்மளுக்கு மூளை வந்து குழம்பிடும். இப்போ பாருங்கள், நியூக்ளியோசைடு அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒன்று இருக்குன்னு, அது என்னது? நியூக்ளியோசைடு. அதுவுமே நம்மளோட தியரியில் தரப்பட்டிக்குது. அதாவது பாஸ்பேட் கூட்டம் அற்ற நியூக்ளியோடைடு தான் வந்து இது. எப்படி? இது இருக்காது, வெறுமனே பென்டோஸ் வெல்லமும் நைட்ரஜன் மூலம் இருக்கும். இந்த தொகுதிக்கு அப்படியே சொல்லுவோம் என்னது? நியூக்ளியோசைடு. சரியா? அதே மாதிரி இதுக்கு உதாரணம் கூட தந்திக்கிறாங்க. என்னது? அடினோசின், குவானோசின். ஓகே, அடினோசினும் குவானோசினும் என்னது? இதுக்கான இது உதாரணங்கள். அப்போ நார்மலாக இந்த பாஸ்பேட் கூட்டம் அற்ற நியூக்ளியோடைடு வந்து நியூக்ளியோசைடாக இருக்கும். நான் வச்சுக்கொள்ளுங்க. அவர் ரெண்டாவது கூட்டம் நியூக்ளியோசைடுகளின் பல்பகுதியங்கள் பிற நியூக்ளியோடைடுன்ற பல்பகுதியம். அடுத்தது, சில நியூக்ளிக் அமிலங்கள் கிளை கொண்டவை இல்லை. நான் ஃபர்ஸ்ட்டுக்கே சொல்லிட்டேன், நியூக்ளியோடைடு என்ற ஒரு நேரிய பல்பாத்து தான் வந்து இந்த நியூக்ளிக் அமிலம் ஒரு நாளும் ஒரு கிளையும் வராது. இதுவுமே கிரீக் வாட்சன் கிரீக் அந்த உருவாக்கத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். அடுத்தது, அது பிழை. நாலாவது பாருங்க, நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் அடினின், தைமின், சைட்டோசின், குவானின் ஆகிய நைட்ரஜன் மூலங்களை கொண்டிருக்கும். இது பிழை. ஏன் நியூக்ளிக் அமிலங்கள் சொல்லும் போது அதில் DNA வரலாம், RNA வரலாம். ஆகவே இது வந்து மாறும்.
அவை எல்லாமே இப்போ அடினின் தைமின் இந்த ஏடிசிஜி இது கொண்டிருக்கிறது யார் டிஎன்ஏ ஆர்என்ஏ இல்லை தைமினுக்கு பதில் அங்கே யுராசில் இருக்கும் அதான் டிஃப்ரெண்ட் அவை இது அப்படி கொண்டு இருக்கும்னு சொல்கிறது பிழை அதனால அந்த கூற்று பிழை 5வது நியூக்ளிக் அமிலங்கள் யாவும் உயிரங்கிகளின் பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கின்றன இது என்ன புள்ளிகள் நியூக்ளிக் அமிலங்கள் யாவும்னு சொல்லிட்டா டிஎன்ஏயும் வந்துட போது ஆர்என்ஏ ரெண்டுமே உள்ள வந்துடும் உயிரங்கிகளோட பிறப்புரிமை தகவல்களை சேமிக்கிறது அண்ட் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கடத்துறது இதை செய்கிறது ஒரே ஒரு ஆள் தான் டிஎன்ஏ ஆர்என்ஏ இந்த வேலையை செய்கிறது இல்லை ஆர்என்ஏ தனியாக நம்ம சாப்டர் பார்க்கலாம் அதில் ஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ டிஆர்என்ஏ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தொழில்கள் இருக்குது அதுலேயும் மிக முக்கியமாக இந்த ஆர்என்ஏ தொழில் என்ன இது வந்து புரத தொகுப்போட சம்மந்தப்பட்டிருக்கும் ஒரு ஆள் அமினோ அமிலத்தை ரைபோசோம் கிட்ட கொண்டு வரும் இன்னொரு ஆள் பல்பெப்டைட் சங்கிலிகள் ஒன்று கூடுவதற்கான ஒரு தானத்தை வழங்கும் இன்னொரு ஆள் வந்து டிஎன்ஏல அதோட நைதரசன் மூலத்தில் தொடராக சேமிக்கப்பட்டுள்ள பிறப்புரிமை தகவல்களை கொப்பி பண்ணி அப்படி கொண்டு வரும் ஆகவே பிறப்புரிமை தகவலையும் இது ஒரு நாள் சேமிக்கிறது இல்லை இது பிரதி செய்து வேண்டும் ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் அதுதான் அமினோ இந்த ரைபோசோம் புரத தொகுப்பு நடைபெறும் இடத்திற்கு கொண்டு செல்லும் ஒழியம் இது ஒரு நாளும் பிறப்புரிமை தகவல்களை சேமிப்பது இல்லை ஓகே இதை செய்கிறது ஒரே ஒரு ஆள் தான் யார் டிஎன்ஏ அவை நியூக்ளிக் அமிலங்கள் யாவும்னு சொன்னதெல்லாம் அங்கே பிள்ளை ஏன்னா ஆர்என்ஏ இதில் உள்ளடக்கப்படுது அவை அது அப்படி வராது பிள்ளை ஆகவே ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஈஸியாகவே ஆன்சரை தட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆன்சர் ஓகே நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம் ஓகே புள்ளல் 7வது எம்சிக்யூ 7வது எம்சிக்யூ பாருங்க அதாவது நார்மலாக என்ன சொல்கிறாங்கண்டா ப்ரோக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பு 2 கல ஒழுங்கமைப்புக்கு தெரியும் உங்களுக்கு ப்ரோக்கரியோட்டா அண்ட் யூக்கரியோட்டிக் கல ஒழுங்கமைப்பு அப்போ இதில் ப்ரோக்கரியோட்டா கல ஒழுங்கமைப்பில் மட்டும் ஹைலைட் பண்ணுங்க மட்டும் காணப்படுறது இப்போ இதில் 5 ஆப்ஷன் தந்துக்கிறாங்க அது வந்து யார் யாரில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து 70S ரைபோசோம் முக்கியமான ஒரு ஆள் என்ன ஏ 70S ரைபோசோம் இதை பற்றி கதை கொண்ட என்ன புள்ளைகள் ரைபோசோமில் வந்து இதை தெளிவாக பார்க்கலாம் ரைபோசோம் புண்ணங்கங்கள் பற்றி காய்க்கும் போது இன்னும் தெளிவாக அதை நான் கதைக்கிறேன் நார்மலாக சொல்லண்டா ரைபோசோமில் 2 வகை ஒன்று 70S இன்னொன்று 80S அது பருமனை பொறுத்து தான் சொல்கிறாங்க இது சிறியது அண்ட் இது பெரியது அதுலேயும் மிக முக்கியமாக வந்து என்னது இது வந்து 70S ரைபோசோம் வந்து ப்ரோகரியோட்டாலையும் காணப்படுது யூகரியோட்டாலையும் காணப்படுது ஆனால் 80S ரைபோசோம் யூகரியோட்டால மட்டும் தான் காணப்படுது ஆகவே இது நார்மலாக தெரிஞ்ச விஷயம் எங்கெங்கே காணப்படுது இல்லை நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதை பற்றி நான் இதில் பெருசாக சொல்ல விரும்பலை 70S ரைபோசோம் சொல்கிறது ப்ரோகரியோட்டாலையும் யூகரியோட்டாலையும் காணப்படுது 80S யூகரியோட்டால மட்டும்தான் காணப்படுது ஆகவே இதில் கேள்வி ப்ரோகரியோட்டால மட்டும் ஆகவே இது ஆன்சருக்கு வராது பிழை ஓகே ஆன்சருக்கு வராது இது நார்மலாக தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது பாருங்க வளைய டிஎன்ஏ பற்றி கேட்குறாங்க வளைய டிஎன்ஏன்னு சொன்னாலே ப்ரோகரியோட்டால தான் வளைய டிஎன்ஏ ஒரு வட்ட டிஎன்ஏ வட்டமான டிஎன்ஏ நேரிய டிஎன்ஏ தான் யூகரியோட்டால காணப்படுது ஆகவே ப்ரோகரியோட்டால புள்ளைகள் கண்டிப்பாக வளைய டிஎன்ஏ தான் ஆனால் இன்னொரு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சா விளங்கும் யோசிச்சா விளங்கும் இலைமணிலையும் பச்சையுருமணிலையும் யாரில் இலைமணி அண்ட் பச்சையுருமணி இலைமணிக்கம்மா இவங்க ரெண்டுலையுமே வளைய டிஎன்ஏ சொல்லிட்டு நம்ம அந்த படத்தில் கீறும்போது அதை நம்ம காட்டியிருப்போம் சரியா பிள்ளைகள் நோட்ஸ்லையும் அதில் என்னென்ன காணப்படுதுன்னு சொல்லும்போது வளைய டிஎன்ஏ இளையமணிலையும் வளைய டிஎன்ஏ காணப்படுது பச்சுருமண்ணும் வளைய டிஎன்ஏ காணப்படுது ஆனால் முக்கியமாக வளைய டிஎன்ஏ வட்டமான டிஎன்ஏ காணப்படுறது ப்ரோகரியோட்டால ஆகவே இங்கே என்னது இது யூகரியோட்டாலையும் காணப்படுது ப்ரோகரியோட்டாலையும் காணப்படுது இதனால இந்த ஆன்சர் இந்த கேள்விக்கு பிழை இது ப்ரோகரியோட்டால மட்டும் காணப்படுறது இல்லையே அடுத்தது பார்ப்போம்
நைதரசன் பதிக்கும் ஆற்றல். நைதரசன் பதிக்கும் ஆற்றல் பத்தி நிறைய பாடத்தில் ஒவ்வொரு பாடத்துலையும் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கும். ஏதாவது அதுலேயும் நம்ம ரொம்ப தெளிவாக ஒன்பதாம் படம் இல்லை மைக்ரோபயாலஜி இந்த பாடத்தில் நம்ம படிப்போம். சரியா? அவை நைதரசன் பதிக்கும் ஆற்றல் நோமலை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது யூக்கரியோட்டால எந்த இனங்களுக்கும் இந்த ஆற்றல் இல்லை. ஒன்லி ப்ரோக்கரியோட்டாலையும் தன பாக்டீரியால இருக்குது சில இனங்கள். ஓகே, இதில் வகைகள் இப்படி நிறைய கதைக்கலாம். நைதரசன் பதிக்கும் ஆற்றல்னு சொல்கிறது ஒரு பெரிய தலைப்பு. இதை நம்மள தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இது ப்ரோக்கரியோட்டால ஒன்லி காணப்படுது. ஆகவே இந்த ஆன்சருக்கு சரி. ஓகே, அடுத்தது பாருங்க, பெப்டிடோகிளைக்கன். ஓகே, இது ஒரு பாடத்துல தான் நீங்க காணுவீங்க. பெப்டிடோகிளைக்கன் சொல்றது இது ஒரு கலச்சுவர்ல காணப்படுற ஒரு கூறு. கலச்சுவர் யாருன்னு சொன்னா அதுல சொல்லிக்கிறாங்க தெளிவா, பாக்டீரியாக்கள் தான். பாக்டீரியா யாரு? ப்ரோகரியோட்டா. ஆகவே ப்ரோகரியோட்டாட கலச்சுவர்ல காணப்படுது. இது ப்ரோகரியோட்டால மட்டும்தான் காணப்படுது. சரியா? பாக்டீரியாட கலச்சுவர்ல காணப்படுறதுனால தான் பெப்டிடோகிளைக்கன். வேறு எந்த யூக்கரியோட்டாலாம் இல்லை. ஓகே, அடுத்தது. ஆகவே இது ஆன்சருக்கு. ஓகே, அடுத்தது ஹிஸ்டோன் புரதம். ஹிஸ்டோன் புரதம்னு சொல்லும்போது நம்மளுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏக்குள்ள நடுவில் இந்த மாதிரி வரும். இதுதான் ஹிஸ்டோன் புரதம். இது முக்கியமாக யூக்கரியோட்டாட நிறமூட்டத்தில் தான் மிக முக்கியமாக காணப்படுது. இருந்தாலும் ஆக்கியாலையும் இருக்கு பிள்ளைகள். இதை நீங்கள் யூனிட் 2ல படிச்சிருப்பீங்க. ப்ரோகரியோட்டா யூக்கரியோட்டான்னு பிரிச்சுப்பீங்க. அதில் யூக்கரியோட்டா நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு என்ன மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதிப்பீங்கன்னு தெரியலை. நான் ஒரு டேபிளில் பிரித்து படித்தோம். ஆகவே அதில் நம்ம சொன்னோம் ஹிஸ்டோன் புரதம்னு சொல்கிறது யூக்கரியோட்டால காணப்படுது. இதில் ஹிஸ்டோன் டிஎன்ஏடன் ஹிஸ்டோன் புரதம் மணிகள் இணைந்திருப்பது இல்லைன்ட்டு ப்ரோகரியோட்டால சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு வந்தீங்கல்ல, யூனிட் 3க்கு வந்தீங்கன்னா அந்த ப்ரோகரியோட்டாவை நீங்கள் ஆர்கிபாக்டீரியா இப்படி ரெண்டாக பிரிச்சுப்பீங்க. ஆர்கிபாக்டீரியா என்னது ப்ரோகரியோட்டால ஒன்று. ஆகவே இந்த ஆக்கியாட சில இனங்களில் என்ன காணப்படுது? இந்த ஹிஸ்டோன் புரதம் காணப்படுது. ஆகவே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதை நீங்கள் இந்த பாடம் படிக்காட்டியும் பரவாயில்ல, நம்மளா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஹிஸ்டோன் புரதம் சொல்றது ஆக்கியால காணப்படுது. இது என்னது? ஹிஸ்டோன் புரதம் மிக முக்கியமா யூக்கரியோட்டால தான் மிக முக்கியமா. ஆனால் சில இனங்கள்ட ஆர்கிபாக்டீரியான்னு சொல்லுவோம், எல்லாம் காணப்படுது. ஆகவே கேள்வி ப்ரோகரியோட்டால கலவரம் மட்டும் ஆகவே அது பிள்ளை. ஆகவே என்ன ஆன்சர்? இதெல்லாம் வரும் C&D. இது ப்ரோகரியோட்டால் மட்டும் காணப்படுது. மற்ற இது எங்கெங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நார்மலான ஒரு ஐடியா தான் தந்திக்கிறேன். ஸோ இதை குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க அவங்களோட நோட்ஸில். அடுத்த கேள்வி போல 8வது. ஓகே போல 8வது கேள்வி. ஓகே, 8வது கேள்வி பாருங்க, புன்னங்கம் பற்றி கேள்வி. அதுலேயுமே கரு பற்றி தான் இந்த கேள்வி மிக முக்கியமானது. பாருங்க, முனைப்பான புன்னங்கமான கரு தொடர்பாக சரியானது. ஓகே, இதில் லைட்டாக மைண்ட் மேப் மாதிரி ஒரு படத்தை நான் காட்டிக்கிறேன். இப்படி தான் இது ஒரு கரு. இதனுடைய விட்டம் கண்டிப்பாக தெரியும், 5 மைக்ரோமீட்டர். இது குரோமேட்டின் தான் இப்படி சிவப்பு கலரில் காட்டிக்கிறேன். இது பொன் கரு. அடுத்தது இது பாருங்க, இதில் மிக முக்கியமானது கரு நுண்துளைகள். இது ஒவ்வொன்றும் கரு நுண்துளை. கரு நுண்துளைகள் இது என்னது? பதார்த்தங்களோட பரிமாற்றத்தை அனுமதிக்கும். அடுத்தது இந்த பாருங்க, இது ஒரு கரு மென்தகடு. இது புரத இலையானது.
புரத இலையால் ஆன கரு மென்தகடுகள். இது வந்து கருச்சூலி, கருவை சூளைக்கிறது, இதெல்லாமே கருச்சூலி. இந்த கருச்சூலியின் உட்புறத்தை படலிட்டு காணப்படும், ஃபுல்லாகவே காணப்படும் புரத இலையாலான கருமென் தகடுகள். அதே மாதிரி இதுக்குள்ள ஒரு தாயம் காணப்படும். எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு தாயம் இருக்கும். இலைமணிக்குள்ள காணப்படுற இலைமணி தாயம், அதே மாதிரி பச்சையொரு மணிக்குள்ள பஞ்சுனைன்னு சொல்ற ஒரு தாயம், அந்த மாதிரி இதுக்குள்ள தாயம் காணப்படும். இது கருத்தாயம்னு சொல்றது. இந்த கருத்தாயம் கூட புரத இலையால் ஆனது. சரியா? இது வந்து கருத்தாயம். இதுமே வந்து புரத இலையால் ஆனது. இது தெரியணும். சரியா? விட்டம் 5 மைக்ரோமீட்டர் தெரியணும். 25 பேப்பரில் கூட எதை பற்றி கேட்டிருந்தாங்க? 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். அது என்னது பிள்ளைகள்? இது வந்து கருச்சூலி. கருச்சூலி பாருங்க, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இப்படி போகுது. அப்போ இதை தான் கருச்சூலின்னு சொல்கிறோம். இந்த கருச்சூலி உள் வெளின்னு சொல்கிற இரட்டை மென்சவால் படலிடப்பட்டிருக்கும். இது உள் மென்சவு, இது வெளி, உள் வெளி, இந்த மாதிரி சொல்லலாம். அவை இந்த உள் வெளி மென்சவு கிடையாது. இது வெளி மென்சவு, இது உள் மென்சவு. இது வெளி, இது உள். இது ரெண்டுக்கும் உள்ள இடையில உள்ள இடைவெளி தான் வந்து என்னது பிள்ளைகள்? 20 தொடக்கம் 40 நானோமீட்டர். இதில் 40 நானோமீட்டருக்கு பதிலாக அவங்க மைக்ரோமீட்டர்னு சொல்லிட்டு போட்டு அந்த கூற்றை பிழையாக ஆக்கினாங்க. ஆகவே எவ்வளோ முக்கியம், எவ்வளோ டீப்பாக இதில் எவ்வளோ விஷயங்கள் முக்கியமாக இருக்கத்தக்கன. அது ஒரு இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்தை அவங்க நுணுக்கமாக அந்த கூற்றில் எம்சிக்யூவில் போட்டிருந்தாங்க. ஆகவே பார்ப்போம், அந்த எல்லாமே பயோவில் எதுவுமே கல்வி இல்லை. அப்படி படித்தா மட்டும்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பயோவில் ஏ எடுக்கலாம், A+ சும்மாவே எடுக்கலாம். ஓகே, நல்லா படிக்கணும், திரும்ப படிக்கணும், ஞாபகம் சக்தி அதுதான் முக்கியம். அடுத்தே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ கூற்று வழியாகவே நான் விளங்கப்படுத்துகிறேன். கிளைகோ புரத இலைகளால் ஆக்கப்பட்ட கருமென் தகடுகள் கருச்சோலையின் உட்புறத்தை படலிடும். என்னையாம் கிளைகோ புரத இலையாம், புதுசாக இருக்குது. அப்போ யோசிக்கணுங்க, புரத இலை தான் படிச்சுக்கோம், கிளைகோ புரத இலை படிக்கலை. அவை அங்கே ஒரு கேள்விக்குறி. அதான் தொடர்ந்து வாசிப்போம். ஆக்கப்பட்ட கருமென் தகடுகள். ஓகே, கருச்சூலின் உட்புறத்தை படலிடும். நம்மளுக்கு தெரியும், இதான் கருச்சூலி. இதான் சொன்ன கருச்சூலின் உட்புறத்தை படலிடுறது கருமென் தகடு தான். ஓகே, ஆனால் இது புரத இலையாலானது. இங்கே கிளைகோ புரதம்னு சொல்ல, அது டோட்டலாக டிஃப்ரெண்ட். கிளைகோ புரோட்டீன் வேறு. ஓகே, அப்போ இதுதான் மிக முக்கியமானது. கிளைகோ புரத இலைன்னு சொல்லி தான் இந்த இடத்துல பிலம். ஆகவே நீங்கள் வந்து புரதம் கிளைகோ புரதம் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாது. அது பிழையான கூற்று. சரியா? இல்லாட்டும் உங்களுக்கு அது கொஞ்சம் தெளிவில்லாட்டி அடுத்த கூற்று வாசிக்கணும். தெளிவான சரியானதான் போடணும். ஓகே, அடுத்தே பாருங்க. 2வது கூற்று, பிரிவடையாத களங்களில் நிறமூர்த்தங்கள் இதனால் தென்படும். ஓகே, இது என்ன கதை? இதை பற்றியுமே அவங்க இதில் தந்திக்கிறாங்க நோட்ஸில். என்னது? பிரிவடைந்த களம், பிரிவடையாத களம். அதாவது ஒரு களம் வந்து பிரிவடைய போதும். இப்போ ஒரு புதிய களம் தோற்றுவிக்கணும்னா களம் வந்து பிரிவடையணும். அப்போ களம் பிரிவடைந்தா உள்ள கேட்குற கருவும் பிரிவடையணும். அப்போ தான் அது ஒரு களம். ஆகவே இந்த கரு வந்து பிரிவடையும் போதும். இப்போ இதுதான் இங்கே தான் பிரிவு நடைபெற போதும். கரு பிரிவு நம்ம பார்க்கணும், இளையொரு பிரிவு, ஒடுக்கட் பிரிவு, அடுத்தடுத்த கேள்விகள் வருது, அதை நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பாருங்க, ஒரு பிரிவு இப்போ இப்படி தான் இருக்கும். இதுதான் குரோமட்டின். இது ஒரு பரவலடைந்த திணிவாக காணப்படும். இது வந்து என்னது? ஒரு பரவலடைந்த திணிவு. இன்னொரு முக்கியமான விஷயம், குரோமட்டின் வந்து இதில் இலத்திரன் நுண்காட்டி EM. சரியா? எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் வந்து தென்படும். என்று சொன்ன இது ஒரு பரவலடைந்த திணிவா இது காணப்படுறதால, பறந்து காணப்படுறதால நம்மளுக்கு தெளிவாக விளங்காது. இப்போ பாருங்க, இதுதான் ஒரு பிரிவடையாத களம். ஒரு பிரிவடையாத களத்துல பிடிக்கும். இப்போ ஒரு கரு பிரிவடைய போகுதுன்னு சொன்னால் இன்னொரு கருவை உற்பத்தி செய்யறதுக்காக குரோமட்டின் சொல்ற விஷயம், இந்த குரோமட்டின் ஒரு பரவலடைந்த திணிவு நெருக்கமாக பொதி செய்யப்படும். இறுக்கமாக பொதி செய்யப்பட்டு சுருளடைந்து நிறைய விஷயத்த சொல்லுவோம். அதில் நார்மலாக சுருளடைந்து நெருக்கமாக பொதி செய்யப்பட்டு இந்த கட்டமைப்பு அப்படியே ஒரு இதுதான் நிறமூர்த்தமாக மாறப்போகுது. அப்போ இது வந்து நெருக்கமாக பொதி செய்யப்பட்டதால இது நம்மளுக்கு விளங்க போகுது. கண்ணுக்கு வெற்று கண்ணுக்கு விளங்காது.
சரியா. இது வந்து இதை விட இது கொஞ்சம் தெளிவானது. அப்போ புள்ளைகள் பாருங்க, குரோமேட்டின் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல தான் தெரியும். ஆனா இந்த நிறமூர்த்தம் சொல்றது லைட் மைக்ரோஸ்கோப்லயே தெரியும். இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பாருங்க, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விஷயம் தான். அப்போ இது கொஞ்சம் தெளிவில்லை, பரவல் அடைந்த திணிவு. இது வந்து மிக சுருள் அடைந்ததால வந்து நம்மளுக்கு தெளிவாக வழங்க போகுது. அதை விட பிரிவலு குறைஞ்சது தானே, இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். லைட் மைக்ரோஸ்கோப்லேயே நம்மளுக்கு பார்க்கலாம். ஆகவே பாருங்க, பிரிவடையாத களங்கள்ல இதுதான் சொல்றாங்க, பிரிவடையலம். அப்போ குரோமேட்டின் பரவல் அடைஞ்சு காணப்படுது. களங்கள் நிறமூர்த்தங்கள் புதைந்து காணப்படும், இதனுள் தென்படும். ஓகே, அது இல்லை. நிறமூர்த்தங்கள் இப்போ ஒரு வருதில்லை, ஒரு களம் பிரிவடைய போகுதுன்னா அப்போ கரு பிரிவடையும். ஆகவே வந்து என்ன செய்யும், அப்பதான் ஒரு நிறமூர்த்தம் தென்படும். யாரில் தென்படும் கூட நல்லா சொல்லிக்கிறேன், நோட் பண்ணுங்க. அடுத்தது, இதனுள் RNA-க்களின் தொகுப்பு இடம்பெறும். கருவோட தொழில் ஈகுது. கரு வந்து களத்தின் அனைத்து செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்தும். அதே நேரம் புன்கரு RNA. சாரி புள்ளைகள், கரண்ட் போயிட்டு இப்போ நான் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இதனுள் RNA-க்களின் தொகுப்பு இடம்பெறும். RNA-க்களின் தொகுப்பு, அவை நான் அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். பொன்கரு வந்து என்னது, rRNA மற்றும் புரத ரைபோசோமின் உப அலைகள் வந்து தொகுக்கும்னு நம்ம பார்த்துக்கிறோம். புரத தொகுப்புக்கு தேவையான ஆக்கள் தான் இவங்க ரெண்டு பேரும், rRNA-யும் ரைபோசோமின் உப அலகு. இரண்டையும் பொன்கரு தொகுக்கும்னு தான் பார்த்தோம். இருந்தாலும் ஒரு கருன்னு சொன்னாலும் ஓகே, சரியா, அதுவும் ஒரு சரியான கூற்று தான், பிளான்னு போட முடியாது. அப்போ இது கருக்குள்ள தானே பொன்கரு இருக்குது. ஓகே, ஆனால் இதை விட ஒரு மிக சரியான ஆன்சர் இருந்தால் அதுக்கு தான் நீங்கள் போகணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இது ஓகே, சாரி தான். அடுத்தது மிக சரியான ஆன்சர் மாட்டுதாண்டி. இதனுள் ஒற்றை அலகு, நல்லது ஆன்சர். இதனுள் ஒற்றை அலகு மென்சவால் சூழப்பட்ட பொன்கரு குரோமட்டினுக்கு அருகில் காணப்படும். ஓகே, ஒற்றை அலகு மென்சவால் சூழப்பட்ட பொன்கரு, அது பிழை. ஓகே, அது பிழை. பொன்கருன்னு சொல்றது ஒரு மென்சவால சூழப்பட்டது, ஒற்றை மென்சவா இரட்டை மென்சவா அப்படி பார்க்கறது இல்லை. இது ஒரு கரு வந்து இரட்டை மென்சவால சூழப்பட்டு இருக்குது. ஆனால் அதுக்குள்ள பொன்கரு, இது ஒரு மென்சவால சூழப்படையில. அப்போ அது பிழை. ஆனால் அது தொடர்ந்து பாருங்க, குரோமேட்டினுக்கு அருகில் காணப்படும். அது சரி, குரோமேட்டினுக்கு அருகில் தான் காணப்படும். இதை பாருங்க, பொன்கரு வந்து ஒரு இருள் நிறமாக சாயமேற்றப்பட்டு குரோமேட்டினுக்கு அருகில் காணப்படும்ன்றது ஒரு தெளிவான பாயிண்ட்ஸ் நம்மளோட தியரியில் இருக்குது. அவை இந்த இது பாருங்க. அடுத்தே வந்து பொன்கரு வந்து மென்சவால் சூழப்பட்டதெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை, அப்படிலாம் இல்லை. அஞ்சாவது ஆன்சர், 10 மைக்ரோமீட்டர் சராசரி விட்டமுள்ள உபகுலக்கூறு. அப்போ இதுலையுமே ஒரு விட்டத்தை பற்றி காய்ச்சிக்கிறாங்க, 5 மைக்ரோமீட்டர். அப்போ இதை விடையுமே கொஞ்சம் மேலே போய் என்னது, இந்த விட்டத்தை இடைவெளியாக கேட்டாங்க 25 எக்ஸாமில். அவை 10 மைக்ரோமீட்டர்னு சொன்னது தெளிவான பிழை. அவை இதுக்கான ஆன்சர் 3rd. ஓகே, நம்ம அடுத்த கேள்வியை பார்ப்போம். ஓகே பிள்ளை, 9வது MCQ பாருங்க. இதுவுமே வந்து என்னது, புன்னங்கங்கள் சம்மந்தமான புன்னங்கங்களோட தொழில்களை தந்து அது யாருன்னு கேட்குறாங்க. இப்போ இது வந்து ஒரு தனி ஹெட்டிங்காகவே பார்க்கணும், சரியா. ஆனால் வந்து இப்போ அதுக்கான இது MCQன்றதால நான் இதுக்கான ஆன்சருக்குள்ளே வர கலப்புன்னங்களை வந்து நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். ஓகே, 9வது MCQ. இதில் பாருங்க, கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல். கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்தல் இப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டாலே என்னது, கடத்தல் புடகங்கள் உற்பத்தி செய்தல் இந்த மாதிரி வந்தாலே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது ஒரு ஆள். அது யாரு, அகமுதலுறு சிறுவலை. இதுல 2 இருக்குது, அழுத்தமான அகமுதலுறு சிறுவலை, அழுத்தமற்றது. இது ரெண்டுமே வந்து கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்யும். சரி, அதில் சின்ன டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. ஆனால் நார்மலாக கடத்தல் புடகங்களை உற்பத்தி செய்யுதுன்னு சொன்னாலே 2 பேரும் ஓகே தான். யாரு, RER SCR, சரியா. ஆனால் இப்படி ஷார்ட் ஃபார்மில் கொடுக்கவே இல்லாது,
ஃபுல்லாக எழுதணும். அழுத்தமற்ற அகமதுலர் சிறுவலை. அவை கடத்தல் புடகங்கள் உற்பத்தி செய்கிறது இவங்க மட்டும்தான். அடுத்தது 2வது தொழில். அப்போ இது இல்லாத மீதி ஆக்கள் எல்லாம் வெட்டிடலாம். ஓகே. புறக்குழியமாதல் இந்த தொழிலில் கேட்டவொடனே ஞாபகம் வருது ஒரு ஆளை பற்றி தான் நம்ம புறக்குழியமாதல்ன்ற ஒரு வார்த்தையே நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் வந்து யாரு? லைசோசோம். வெயிட் பண்ணு. லைசோசோம்ல தான் என்ன செய்யறோம், நம்ம புறக்குழியமாதல்னு ஒரு தொழிலை பார்க்குறோம். அதாவது தின்குழியமாதல் மூலம் உணவு துணிக்கைகளை உள்ளெடுக்கிறது. அது மாதிரி லைசோசோம்னு சொல்றது ஒற்றை மென்சவ்வு புடகம். ஓகே, இது ஒற்றை மென்சவ்வு புடகம். நான் தனியாக ஒருக்கா வீடியோ போடுறேன். ஒற்றை மென்சவ்வு புடகம். இதில் வந்து சமிபாட்டி தேவையான சமிபாட்டு நீர்ப்பகுப்புக்கு தேவையான நொதியங்களை கொண்டு இருக்குது. அவை இது தின்குழியமாதல் மூலம் உடலுக்குள்ள அது தனக்குள்ள உணவு துணிக்கைகள் எடுக்கும். புறக்குழியமாதல் மூலம் மீதமான துணிக்கைகளை வெளியேற்றும். அது மாதிரி கள அழிவை ஏற்படுத்தும். தன்னழிவும் ஏதாவது ஒரு டேஞ்சர்னு அந்த களத்துக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துட்டுண்டா இது என்ன செய்யும், தன்னையே அழிச்சிக்கிட்டு, அந்த மனித வெடிகுண்டு மாதிரி தன்னையே அழிச்சிக்கிட்டு தன்னை சுற்றி உள்ளாக்களையும் அழிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள். அவை இது லைசோசோமுக்கு ஒரு தனி இன்னும் வீக்குது. வேறு அந்த கலப்புண்ணங்களை பயன்படாத கலப்புண்ணங்களை என்ன செய்யும், அதே சமிபாடு அடைய செய்யும். அவை இதெல்லாம் வந்து லைசோசோம் செய்கிற வேலை. அடுத்தே பாருங்க, ஒளிச்சுவாசத்தில் பங்கெடுத்தல். ஒளிச்சுவாசம் இது ஒரு பெரிய ஹெட்டிங். ஆனா ஒளிச்சுவாசத்துல பங்கெடுக்கிற யாரு? 3 பேர் புலகள். ஒளிச்சுவாசத்துல பங்கெடுக்கிற 3 பேர் யார்? 1 பெராக்சிசோம், பச்சையுருமணி, இலைமணி. இது 3 தான். சரியா? இது 3 தொழிலையும் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் வந்து இது எப்படி நடைபெறுது, அதனுடைய பாதைகள் எதிலிருந்து எது போகிறது, அந்த மாதிரி இது நம்மளோட பாடத்திட்டத்தில் இல்லை. ஓகே, அப்போ பெராக்சிசோம் பச்சையுருமணி இலைமணியில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். ஒளிச்சுவாசத்தில் பங்காற்ற ஆக்கள். அவை இந்த ஆன்சர் படி இருக்கிறது. 4வது அழுத்தமற்ற அகமுதலுறு சிறுவலை, லைசோசோம், இலைமணி, மைய புன்வற்றிடம். ஓகே, இன்னொரு தொழிலும் இருக்கு. அப்போ ஒளிச்சுவாசத்தில் பங்கிடுற இலைமணி, பெராக்சிசோம் ஓகே, பச்சையுருமணிகளும் ஓகே. அடுத்தது பிரசாரண சீராக்கம் யார் பிள்ளைகள்? ஒரே ஒரு ஆள் தான், மைய புன்வற்றிடம். சரியா? மைய புன்வற்றிடத்துல தான் வந்து என்னது, நீர் காணப்படுது. நீர், அது மாதிரி சாயம். சில தாவரங்கள் வந்து நிறம் கொண்டிருக்கும். ஆகவே அதுக்குரிய சாயங்கள், அது மாதிரி நீர்ல கரைஞ்சி காணப்படுற பதார்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டிருக்கும். இது யார் சொன்னது? மைய புன்வற்றிடம். மைய புன்வற்றிடம் சில தாவரங்கள்ல என்னது, ஆதாரத்தை வழங்குது. அதே மாதிரி களத்தை வந்து ஒரு சமநிலையில களத்துக்கு ஒரு வடிவத்தை வழங்குறது. இது ஒரு காசித்தும்பைன்னு நினைக்கிறேன். ஒரு தாவரத்துல வந்து இதான் ஆதாரத்தை வழங்குது. தண்ணி ஊற்றின உடனே மைய புன்வற்றிடத்துக்குள்ளாக துரிஞ்சப்படுறதால அந்த தாவரம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த தண்ணி இல்லை முடிஞ்சிட்டு அதில் வந்து மைய புன்வற்றிடத்துல தண்ணி குறைஞ்சிட்டுண்டா அது அப்படியே சாஞ்சு கிடக்கும். தண்ணி ஊற்றின உடனே கொஞ்சம் நேரத்தில் நிமிந்துடும். தண்ணி ஏறது கூட அந்த காசித்தும்பை சரியா அந்த தாவரத்தில் பார்க்கலாம். ஓகே, அவை நார்மலாக அந்த கேள்வி கொஞ்ச நேரம் விளக்கப்படுத்தி ஏழானதால நான் இது இப்படி ஷார்ட்டாக சொல்கிறேன். ஆனால் ஒரு இந்த மாதிரி கரு மாதிரி ஒரு தனி கேள்வி வந்துச்சுட்டா நம்ம என்ன செய்வோம், இல்லாட்டி தியரி கிளாஸ்லேயுமே வந்து நம்ம இதை ஃபுல்லாக பார்ப்போம். ஈஸியானது தான் இதெல்லாமே வந்து. ஓகே, இப்போ இதுக்கான ஆன்சர் 4th ஆன்சர். நம்ம அடுத்த MCQ பார்ப்போம்.